உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தமைந்தே, என்ன பயந்துட்டியா? ஆமா அத்தை. ஒண்ணு இல்ல, பயப்படாத. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வா, நான் சொல்றேன். என்னத்த பண்றது? தமைந்தே, உனக்கு நலன் சின்ன வயசுல பட்ட கஷ்டத்தை எல்லாம் கோயில்ல வச்சு சொன்னேன்ல. அவனோட அம்மா இறந்தது, நான் எடுத்துட்டு வந்து வளர்த்தது, இதெல்லாம். ஆமா அத்தை. நலனோட அம்மா அவனை விட்டுட்டு போனப்போ அவன் மன ரீதியாவும் உடம்பு ரீதியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். நலனோட அப்பா அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் குடிச்சிட்டு வந்து செய்யாத கொடுமையே இல்ல. அடி உத, சிகரெட்டு, சூடுன்னு தினம் தினம் அவனுக்கு நரகத்தை காட்டிக்கிட்டே இருந்தாரு. நான் அவனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு அவர்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது. அவ்வளவு சின்ன வயசுலயே சொல்ல முடியாத வலியையும் வேதனையையும் அனுபவிச்சதுனாலயோ என்னவோ நலன் மனசுல அதெல்லாம் ஆழமா பதிஞ்சு போச்சு. இப்ப வரைக்கும் அவனால இதையெல்லாம் மறந்துட்டு வெளியில வரவே முடியல. எல்லாத்துக்கும் மேல கண்ணு முன்னாடியே அவனோட அம்மாவை இழந்த துயரத்தை அவனால ஏத்துக்கவே முடியல. அடிக்கடி இப்படிதான் தூக்கத்துல பழைய ஞாபகம்லாம் வந்து அழுது புலம்ப ஆரம்பிச்சிருவான். டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டினப்போ இதுக்கு பேரு பேனிக் அட்டாக்னு சொன்னாரு. ஆழ் மனசுல எப்பெல்லாம் பயம் ஜாஸ்தி ஆகுதோ, எப்பெல்லாம் அம்மாவோட நினைவு அதிகமாகுதோ, அப்போ இப்படி அட்டாக் வரும்னு டாக்டர் சொன்னாரு. இப்ப கொஞ்ச நாளா அதெல்லாம் இல்லாம தான் இருந்தான். இப்போ திரும்ப மறுபடியும் ஏதோ ஞாபகம் அவ மனச பாதிக்க ஆரம்பிச்சதோ பேனிக் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனை கொஞ்சம் பக்கத்திலே இருந்து பாத்துக்கோமா, இல்லனா திடீர்னு வயலண்டா மாறிடுவான். கண்ணாடியெல்லாம் உடைச்சு கையெல்லாம் கிழிச்சுக்குவான். அப்போ இதுக்கு என்னதான் அத்தை தீர்வு? பழைய ஞாபகத்தை எல்லாம் மறந்தாதான் உண்டா. அப்பதான் அதுவா மறைஞ்சு போகுமா. ஆனா எங்க நலனோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் இந்த ஞாபகங்கள் அவனை துரத்திக்கிட்டேதான் இருக்கும் போல. நானும் அதையெல்லாம் மறக்கடிக்கணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். ஆனா ஏதாவது ஒண்ணு நடந்து அவனுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திருது. நீதாமா இப்போதைக்கு என்னோட கடைசி நம்பிக்கை. நீ நினைச்சினா அவனை இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க அத்தை, இனிமே அவரை நான் பாத்துக்கிறேன். அவர் மனசுக்குள்ள இவ்ளோ காயம் இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இனிமே அவரை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க அத்தை. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தமேந்தி. உன்னோட அன்பு நலனோட எல்லா காயத்துக்கும் மருந்தா மாறும்னு நான் முழுசா நம்புறேன். அவனும் உன்னை நல்லா பாத்துப்பான். அவன் நல்ல பையன்தாம்மா, சீக்கிரமா மாறிடுவாமா.
இவன் இந்த பார்வை பார்த்துட்டு போறா. ஒருவேளை நைட் ஏதாவது ஏடா கூடமா நடந்துருச்சா? ஐயோ, இவ பாக்குறத பார்த்தா தப்பா எதுவும் நடந்துக்கிட்டோமா? ஐயோ, என்னடா நலா இப்படி பண்ணிட்டியடா. ச்சே. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நானாவது வேற ஒரு பொண்ணுகிட்ட நெருங்குறதாவது சும்மா தூக்க கலக்கத்துல கை போட்டிருப்பேன். ஆமா ஆமா, அதுதான் நடந்திருக்கும். ஆஹா. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நைட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. நேத்து நைட்டு அந்த குடிகாரங்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்து படுத்தது தான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஆ? ம்ஹும். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? ஏய், ஆ, இப்போ நீ எதுக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்திருக்க? இது என்னங்க கேள்வி? என்னோட இஷ்டம். நான் தலை குளிப்பேன், இல்ல குளிக்காம கூட இருப்பேன். அதனால உங்களுக்கு என்ன? இவ மேலையும் கீழையும் பார்த்துட்டு போறத பார்த்தா நைட் ஏதாவது உளரணுமா, இல்ல தப்பா எதுவும் நடந்துட்டோமா? ஒன்றும் புரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.